தலைமறைவாகியுள்ள நிதியாளர் லோ தே ஜோ ரகசிய சந்திப்புகளுக்காக மலேசியாவிற்கு திரும்பியதாக கூறப்படும் தகவல்கள் குறித்து புகிட் அமான் விசாரணை நடத்தவுள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ஜோலோ என அறியப்படும் லோ தெக் ஜோ மலேசியாவிற்கு திரும்பி சில ரகசிய கூட்டங்களில் கலந்து கொண்டதாக வெளியாகியுள்ள தகவல்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவல்கள் உண்மையா இல்லையா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றார். கூட அது குறித்து மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் என்று இன்று சனிக்கிழமை நடைபெற்ற புங்கமான் போலீஸ் ஆட்டிசம் மையத்தின் ஆட்டிசம் நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். MDP மோசடி வழக்கில் மூளையாக செயல்பட்ட முக்கிய நபராக கருதப்படும் ஜோலோ தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் பொது மன்னிப்பு கோரி தாக்கல் செய்துள்ள மனு மலேசியாவில் அரசியல் தலைவர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜோலோவிற்கு மன்னிப்பு வழங்கக்கூடாது என்று MDP விவகாரத்தில் தொடர்புடைய சில முக்கிய தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.